வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கிய செய்தி, அதுவும் 60 வயதுக்கு மேல் உள்ள சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமக்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்வதில் தங்கம் டாக்ஸ் பெருமை கொள்கிறது நண்பர்களே. ஆம் நண்பர்களே, 60 வயதுக்கு மேலே ஆயிட்டாலே ஒவ்வொரு கஸ்டமரும் முதல்ல குடும்பத்தில் பிரச்சனை. 60 வயசுக்கு மேலே உழைக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. 60 வயசுக்கு மேலேயே நீங்கள் ஒரு இன்கம்மை கொண்டுட்டு வரணும்னு நினைப்பாங்க. அப்புறம் பிள்ளைகள் உங்களை சரியாக கவனிப்பதில்லை, உங்கள் மேல் அக்கறை செலுத்துவதில்லை. அப்புறம் உடல் உபாதைகள் வந்துவிடும். அப்புறம் உங்களோட சொத்து இருந்தால் அது பெரிய பிரச்சனையாகும். சொத்தை எழுதி வாங்கி கொண்டு சரியாக உங்களை வயது வந்தவர்களை பராமரிப்பாமல் இருப்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டிருக்காங்க. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஒரு அருமையான திட்டத்தை ஹெல்ப் லைனை உருவாக்கியிருக்காங்க. அதாவது உதவி செய்யும் ஒரு டெலிஃபோன் ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. ஹெல்ப் லைன் சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அந்த உதவி செய்யும் நிறுவனம் நம்ம அந்த போன்ல நீங்க பேசினாலே போதும், அங்கு அவர்கள் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறாங்க. அதாவது நோட் பண்ணிக்க நண்பர்களே, முக்கியமான நம்பர் என்ன? 14567 1456 இவ்வளவுதான். இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணீங்களாக்கு உடனே உங்களின் கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் உடனே உனக்கு உதவி செய்றாங்க. சரி, இது உண்மையா பொய்யா? மத்திய அரசும் மாநில அரசும் முதியோருக்காக ஒரு அருமையான திட்டத்தை நிர்வகித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த ஹெல்ப்லைன்ல நீங்க யாரு பேசினாலும் சரி உடனே ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த நம்பருக்கு நான் உடனே போன் பண்ணேன். சாலினி என்ற ஒரு பெண்மணி எடுத்தாங்க. அருமையா உங்க குறை என்ன சார்னு கேட்டாங்க. என்னென்ன குறைகள் இருக்கு உடனே சொல்லுங்க சொன்னாங்க. நான் ஒரு விலாசம் மட்டும் அவங்ககிட்ட கேட்டேன். சரியா அந்த விலாசம் சொன்னாங்க. முதியோருக்கான மருத்துவமனை எங்க இருக்குமா? நிச்சயமா அதை சொல்லுங்க, டீட்டெயில் சொல்லுங்க. உடனே டீட்டெயில், போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைகளை கேட்கிறாங்க. என்ன உங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்கா? உங்களுக்கு மனநலம் நல்லா இருக்கா? இப்படி ஒவ்வொரு குறைகளா கேட்கிறாங்க. நீங்க உங்க பசங்களோட வாழ்றீங்களா? உங்க பசங்க நல்லா உதவி செய்யறாங்களா? இன்னும் பல பிரச்சனைகளை, என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு இருக்கு என்பதை கேட்டு அறிந்து நமக்கு உடனே உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். நண்பர்களே, முதியோர்களே, பெற்றோர்களே, நீங்க எல்லாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க. 5 செகண்ட்ஸ்ல 5 மினிட்ஸ்ல உங்கள் தேவைகளை அறிந்து உடனே உதவிக்கிறதுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து அருமையான ஒரு ஹெல்ப் லைனை உருவாகி இருக்காங்க. டெலிபோன் செய்தால் போதும், உதவி உங்கள் வீடு தேடி வருகின்றது. நண்பர்களே, அருமையான திட்டம். ஃபர்ஸ்ட்ல என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு திட்டத்தை கேட்டார். உடனே உங்களுடைய கோரிக்கை எந்த ஊருன்னு கேட்கறாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஊருன்னு கேட்கறாங்க. உடனே கேட்கறாங்க, நோட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவை? உடல்நலமா? உடல்நலம் சரியில்லை, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ஹாஸ்பிட்டல்னா உடனே அங்கிருந்து அதற்கான தேவைகளை உடனே செய்யறாங்க. அப்புறம் எனக்கு என் வீட்டு பிள்ளைகள் என்னை சரியாக கவனிப்பதில்லை அப்படின்னு சொன்னா அதற்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. முதியோர்களை கவனிக்கின்ற ஒரு சட்டம் இருக்கு. முதியோர் அவர்களின் சொத்துக்களை வாங்கி கொண்டு பிள்ளைகள் சரியாக பராமரிக்கப்பட அதற்கான லீகல் அட்வைஸ் தரப்படுகிறது. அதற்கான முயற்சிகளை செய்து அவர்கள் உடனே வாங்கி கொடுக்கிறார்கள். அப்புறம் பென்ஷன்தாரர், நிறைய பென்ஷன்தாரர்கள் இருப்பாங்க. அந்த பென்ஷன்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்களாக்கு உடனே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அபிஷியலா என்னென்ன வேலை செய்கிறார்கள். அப்புறம் உங்களுக்கு மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, அதற்கு கவுன்சிலிங் அதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். இன்னும் பல பல பிரச்சனைகளில் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் அருமையான ஒரு உதவிக்கரம் நீட்டியிருக்கிறார்கள். இந்த தொலைபேசியில் 1456 இந்த தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டால் உடனே உதவிகள் தேடி வருகின்றன. நண்பர்களே, நீங்க முதியோர்களா இருக்கலாம், இல்ல முதியோர் இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்கும் இந்த செய்தி ஒரு சிறப்பான செய்தி. நான் திடீர்னு ஒரு வாட்ஸ்அப்ல தான் இந்த செய்தியை பார்த்தேன். செய்தியை பார்த்த உடனே இந்த டெலிஃபோன் பண்ணி உங்களிடம் விசாரித்த பொழுது ஷாலினி என்ற பெண்மணி அருமையாக அந்த ஹெல்ப்லைன் பேசினாங்க. என்னுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ சீனியர் சிட்டிசன்.
என்னுடைய விவரங்களையும் என்னுடைய மனைவி விவரங்களையும் கேட்டு வைத்துக் கொண்டார்கள் என்றால் பயன்படும். அது மாதிரி நண்பர்களே, நீங்கள் மூத்த குடிமகனாக இருந்த உங்களுடைய விவரங்களையும் நீங்கள் இதில் பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே. அப்புறம் முக்கியமா உங்கள் நிறைய பேர் இதுல என்ன, நான் முதியோர்கிட்ட என்ன பார்த்ததில்ல, ஹெல்த் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முதியோர்களை அதிகமாக தாக்கப்படுவது ஹீமோகுளோபின் சத்து குறைபாடு. அதுதான் ரொம்ப என்ன, சரியான உணவு 60 வயசு மேல சரியா சாப்பாடுவது குறைந்து விடும். அந்த சரியான சாப்பாடு எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி இந்த பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்ற விவரங்களையும் இவர்கள் சொல்கிறார்கள். முக்கியமாக கேட்டிருந்தாங்க, சார் உங்களுக்கு 60 இயர்ஸ் மேலே ஆச்சு, நீங்கள் எப்படி எக்ஸசைஸ் பண்ணிடுறீர்களா, மருத்துவமனை என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு, என்னென்ன மாத்திரைகள் சாப்பிட்டீர்கள் அப்படின்னு விளக்கமாக கேட்டாங்க. அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நண்பர்களே, ஒரு நல்ல ஒரு திட்டத்தை நமது அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நான் இதில் உங்களுக்கு அந்த நம்பரை உங்களை டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், இதுலேயும் போடுறேன். அந்த நம்பரை 14567. ஆனால் படமாக வச்சுக்கோங்க, பெருசாக எழுதி கூட வைக்க தேவையில்லை. அதாவது நண்பர்களே, 14567. எல்லா முதியோர்களும் தயவு செய்து இது கவனத்தில் வச்சுங்க. உங்கள் வீட்டில் பிரச்சனையா, உங்கள் உடல் நலத்தில் பிரச்சனையா, உங்கள் பென்ஷனில் பிரச்சனையா, உங்கள் அலுவலகத்தில் நீங்க பிரச்சனையா, சப்போஸ் நீங்க வேலைக்கு 60 வயசுக்கு மேல வேலை செய்ய விரும்புகிறீர்களா, அதை கூட நீங்க சொல்லலாம். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. 60 வயசுக்கு மேல உங்க வருமானம் இல்லையா சொல்றீங்க, இல்லாட்டி உங்க முதியோர் இல்லம் என் வீட்டிலே இருக்க விரும்பல, முதியோர் இல்லத்துக்கு போக விரும்புகிறேன் அப்படி சொன்னாலும் அவர்கள் எங்கெங்கு முதியோர் இல்லம் இருக்கிறது, இலவசமாக எங்கெங்க இலவசமாக முதியோர் இல்லம் இருக்கிறது என்பதையும் அவர்கள் அறிவுறுத்த சொல்கிறார்கள். அருமையான திட்டம் நண்பர்களே. நீண்ட நாட்கள் நான் ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன். அதே சமயத்தில் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். முதியோர்களுக்கான இலவச சிகிச்சை மருத்துவமனை சென்னையில் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் முத போன என்னுடைய அம்மாவை கூட்டிட்டு போன மிக சிறப்பான ட்ரீட்மெண்ட்டு. இப்போ கூட்டங்கள் அதிகமாக வர ஆரம்பித்து விட்டது, நிறைய ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட நம்மளுடைய வீடியோவை கிட்டத்தட்ட 15,000 பீப்புள் பார்த்துருக்காங்க முதியோர்கள். அதாவது அந்த மருத்துவமனையும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கிண்டியில அருமையான திட்டம். கிண்டியில மருத்துவமனை முதியோர்கள் மட்டும் 60 வயசுக்கு மேல் உள்ளவர்கள் மட்டும்தான் அங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஒண்ணு தேவையில்லை, உங்க ஆதார் கார்டு மட்டும் இருந்தா போதும். அந்த மருத்துவமனையில் கிண்டியில் உள்ள முதியோர்களுக்கான மருத்துவமனை, கிண்டியில் 2 ஹாஸ்பிட்டல் இருக்கு. கலைஞர் நூற்றாண்டு விழா மருத்துவமனை ஒன்று இருக்கிறது, இன்னும் முதியோர்களுக்கான மருத்துவமனை ஒன்று இருக்கு. ஒரே கேம்பஸ்ல தான் இருக்கு. நீங்க முதியோர்களுக்கான மருத்துவமனைக்கு போயிருங்க. ரொம்ப ரொம்ப மிக சிறப்பாக நம்மை கவனிக்கிறார்கள். நண்பர்களே, நீங்கள் எதற்குமே வயதாகிவிட்டது என்று எதற்குமே கவலைப்பட வேண்டாம். வீட்டில் நம்மளை கவனிக்க மாட்டார்களே என்பதை கவலை வேண்டாம். பிள்ளைகள் நம்மளை ஒதுக்குகிறார்களே என்று கவலை வேண்டாம். பிள்ளைகள் நம்மை மிரட்டுகிறார்களே என்று உங்களுக்கு பயம் வேண்டாம். நம்மை சொத்தை வாங்கி கொண்டு பிள்ளைகள் நம்மை அடையாத ஆக்கிறார்களே என்று பயம் வேண்டாம். சட்டப்படி அவர்களை கவனிப்பதற்கு சட்டம் இருக்கின்றது. நீங்க இந்த ஹெல்ப்லைன் உதவிக்கரம் நீட்டும் இந்த நம்பருக்கு 14567 14567 என்ற எண்ணுக்கு தொலைபேசியில் நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். உங்க தொடர்பு அவர்களை உடனே அங்க எங்கேஜ் சென்டர்ல உடனே ஹெல்ப்லைனோட இமீடியட்டா எடுத்து இமீடியட்டா உங்களுக்கு பதில் சொல்கிறார்கள். நீங்க தொடர்ந்து அவர்களை, உங்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரி யாராச்சும் உங்களை த்ரெட்டன் பண்றாங்களா, நீங்க தனியா வீட்டில் இருக்கீங்களா, தனியா வீட்டில் உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்களா யாரு, இந்த மாதிரி யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க கூட நீங்க உடனே அவர்களுக்கு போன் செய்து உங்கள் பிரச்சனைக்கு அருகில் உடனே உங்களுக்கு உதவிகரம் வந்துடும். ஸோ நண்பர்களே, அருமையான திட்டம், மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமா இந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் 14567 14567
567 என்ற எண்ணுக்கு தொலைபேசியில் நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா செய்தியும் அவர்கள் கனிவாகவும் இனிமையாகவும் சொல்வார்கள். ஒரு அருமையான திட்டம். இந்த சமயத்தில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாம் நன்றி சொல்லாக வேண்டும் நண்பர்களே. அருமையான முதியோர்களுக்கான சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு நல்ல ஹெல்ப்லைன், ஒரு தொலைத்தொடர்பு மூலமாக ஒரு உதவிக்கரம் நீட்டிய மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தங்கம் டாக்ஸ் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நண்பர்களே. இன்னும் பல செய்திகளோடு மீண்டும் உங்கள் சந்திக்கும் வரை வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் தங்கம் டாக்ஸ். பாய் பாய்.